வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் எப்படியாவது இந்த டாக்டர் எல்லாமே வரதுக்கு முன்னாடியே அந்த ரேணுகாவோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், எதனால, என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேணுகா இப்ப இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கல். ரேணுகா உயிர் கண், அதாவது கண் முளைச்சா மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லை, மல்லி தச்சையெல்லாம் தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ குழந்தைத்தனமா இருக்கிறதுனால சொல்லுவா. இதனால பின் விளைவுகள் என்ன, மல்லி தப்பிச்சிருவா. ஆனா அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ரேணுகாவை தீர்த்து கட்டி நம்ம வழியை நம்ம அப்படியே சும்மா ஃப்ரீயா பண்ணிடணும்ல, அதே போலவே திரும்ப ரேணுகாவை நம்ம தீர்த்துட்டா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவள் வரமாட்டா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு சுயநினைவு வந்தா நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா அவளை இதுக்கு முன்னாடி கொலை பண்ண முயற்சி பண்ணது, கொலை பண்ண லெவலுக்கு கொண்டு பண்ணது எல்லாமே நாம தான் அப்படின்ற விஷயம் ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு வேளை சுயநிலை வட்டா அடுத்த செகண்டு நம்மளோட கதை முடிஞ்சிடும். அதனால இவகிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆழமா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல போயிடும். அதனால எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது போல பொறுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. என்னடா இது, நாம தான் கரெக்டா பண்றோம்களா, இவங்க கரெக்டா பண்ணி ஒரு வேலை தப்பா பண்றாங்களா, இவங்க தப்பா பண்ணி ஒரு வேலை கரெக்டா பண்ணாங்களா, என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நமக்கு ஒரு பக்கம் குழப்பத்து மேல குழப்பம் வந்துகிட்டு தாங்க இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அந்த குழப்பம் வரதான் வரும். அந்த குழப்பத்தை நம்ம தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டாட் மார்க் நடந்திருக்குங்க. அப்படி என்னடா கேள்விக்குரிய அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அசாத ஆஹா மெல்ல நெட அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல 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 போயிட்டு நம்ம ரேணுகா ரூமை பாக்குறாங்க. ரேணுகா என்கிற சுடரி நல்லா கொரட்டோட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின்னு இருக்காங்க. போயிட்டு அப்படியே சும்மா அலேக்கா அந்த பஞ்சு மூட்டை மாதிரி தலகாணி இருக்குமே, அதை எடுத்து மூஞ்சி மேல வச்சு சும்மா அமுக்கு ரசம் அமுக்கு அமுக்கு டுமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கின்னு இருக்காங்க. உடனே பார்க்கணுமே. அதே சமயத்துல ஒரு பக்கம் நம்ம ரகு இருந்து எப்படியாவது பார்த்தே தீரணும், என்னதான் நடக்குது ஏதுதான் நடக்குது, நம்ம போய் விசிட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறித்தனமா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, யாரை தேடி இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத, வேற யார, கரெக்டா இவங்களதான். இவங்களை தேடுறதோட மட்டும் இல்லாம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஆளே காணும். ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்க, எங்கதான் போனாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அப்படி எங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு பக்கம் இருக்கு. கரெக்டா நம்ம ரகு ஒரு பக்கம் டாக்டர் கிட்ட பேசி ரேணுகாவை பார்த்தே அவனு சொல்லிட்டு போக, உடனே அந்த சமயத்துல விஜய் இப்படி போனவரு திடீர்னு திரும்பி டே 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 நீ அவன் தானே அவன் தானே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உடனே அந்த டாக்டர் எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வருது ஒரு பக்கம். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இவங்க யோசிக்கலாம் பார்த்தா வேற லெவல்ல ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. நம்ம சுடரியோட கடை இதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க போக, ராஜேஸ்வரி பதட்டத்துல கையை கரெக்டா தலகாணில இருந்து கையை எடுத்துட்டு போய் ஒளிஞ்சிடறாங்க. ஒளிஞ்சிருந்து பார்த்தா சுடரி சுடரின்னு சொல்லிட்டு இழப்புறாங்க. சுடரி டக்குன்னு இழந்துடுறாங்க. உடனே என்னாச்சு சுடரி, ஏன் இங்க வந்து படுத்துன்னு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதைன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, இவ்வளவு நேரம் அந்த ராஜேஸ்வரி என்னை கொல்ல பார்த்தா, எப்படியோ ஒரு வெளியே நீங்க வந்ததுனால என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு அப்படியே நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, உங்க கூடவே இருந்துடலாம் போல இருக்கு, நான் திரும்ப வந்துடுறேன், நீ திரும்ப வா வான்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நான் வரல, இன்னும் எனக்கு நிறைய சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய கோட் வேர்டெல்லாம் தெரியணும், அது எல்லாத்தையும் நீதான் எடுத்து தரணும். அந்த கதிரேசன் மிகப்பெரிய ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த நடத்தின்னு இருக்கான். அதுல இருந்து நம்ம பல கோடி கிட்ட அடிக்கலாம். அப்படிப்பட்ட ஆளை நம்ம விட்டுட்டு வேற ஆள் கிட்ட போறது, இவன்கிட்ட தான் நெருங்குறது ஈஸி. அதுவும் நீ அவனோட மகன்ற நினைப்புல இருக்கான், அதை வச்சே நம்ம ஈஸியா அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இவங்க பேசத்தல பார்த்தா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஏதோ பெருசா பிளான் பண்ண பண்றாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் இருக்கும் எல்லாருக்குமே. என்னங்க பண்றது, கேள்விகள் என்றது நம்ம மைண்ட்லயே அது ஓடுறது, எந்த நேரத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடும். அதனால இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. இதுக்கப்புறமும் நல்லதே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா நடக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவல்ல விஜய் ஒரு பக்கம் வந்து அப்படியே சும்மா தாம் தூம் டடல் அப்படின்னு ராஜேஸ்வரியை பார்த்த சும்மா செப்புன்னு ஒண்ணு வைக்கிறாரு. வைக்கிறதோட மட்டும் இல்லாம நீ எல்லாம் பொண்ணா பிறந்ததுக்கு பொண்ணா பிறந்தாக்கா அடக்கம்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இனத்துக்கிட அடக்கம் அமரல் உயும் அடங்காமை ஆறிரல் உயிர்த்த விடம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல வந்திருக்கு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ என்னதான் பெரிய
இதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒழுக்கன்றது ஒன்று இருந்தால் நீ வேற மாதிரி. அதே அந்த ஒழுக்கன்றது உங்ககிட்ட ஒரு பக்கம் இல்லாமல் இருந்துச்சு, நீ நையா பைசாவுக்கு தேர மாட்டேன் உன்னை அப்படியே குப்பையில் தூக்கி போட்டு அலேக்க அவங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருந்துருவாங்க. அவ்வளோதான் நடக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.